இங்கே பாரு பிரவீன், நீ உன்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்ட. ஓகே, தட்ஸ் நாட் ப்ராப்ளம். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அண்ட் என்னோட ஃபேமிலியை பற்றியும் உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ இப்படி சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது பிரவீன். எனக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். %% கூட எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. ஸோ நீ தேவையில்லாமல் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காம எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை பாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததையே மறந்துடு. பாய். இதான் ப்ரோ ரிப்ளை வந்துச்சு. என்ன ப்ரோ இப்படி முடிஞ்சிச்சு? நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. நான் நினச்சேன் அவளுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் வேறு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கா. எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்ச் மூமெண்ட் இருக்குல்ல ப்ரோ, அது மாதிரி தான் எனக்கும் இது. பட் ஆனால் என்ன, அவங்களுக்கு அது ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், எனக்கு சேட்னஸில் முடிஞ்சிச்சு. யாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் லவ் செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, நீயாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன். இங்கே நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணாமலே அவங்க ஃபர்ஸ்ட் லவ் முடிச்சிக்கினாங்க. ஏன் ப்ரோ நீ வேற, நானும் அதே லிஸ்ட்லேயே இருந்திருக்கலாம். இந்த ரெக்ரெட் பெயினை விட இந்த ரிஜெக்ஷன் பெயின் இருக்கே தாங்காது ப்ரோ. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ப்ரோ. எப்படி ப்ரோ அந்த ஃபேஸ்லேருந்து வெளில வந்த? நானே தான் ப்ரோ என்ன மாற்றிட்டேன், என் மைண்ட் செட்டை மாற்றிட்டேன் நானே. அதான் இன்டர்ன்ஷிப் இருக்கே, அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னு விட்டேன். அதே மாதிரி நடந்துச்சு தான். என்ன ப்ரோ லவ் வந்துச்சு அவங்களுக்கு? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. அவளுக்கு லவ்லாம் வரல, என் மேலே வெறுப்பு தான் வந்துச்சு. அவளும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் கேட்க போய் மேல் மேலே சண்டை தான் வந்துச்சு. இங்கே வந்தால் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு ப்ரோ. இதான் ப்ரோ, இங்கே யாருமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு இன்டர்ன்ஷிப்பே முடிஞ்சு போச்சு, காலேஜ் லைஃபே போச்சு. அவ்வளோ ஜாப் ஜாயின் பண்ணிட்டா, நானும் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். சரி இவ்வளோ நாள் கூட இருந்ததுனால தான் இவ்வளோ ஃபைட்ஸ்லாம் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டோமே, சரி இதுக்கு மட்டும் என்னை மிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். எனக்குள்ள இன்னும் டிஸ்டன்ஸ் தான் ஆச்சு. ஒன்னு அழ வைக்கிறேன்னு கூட்டின்னு வந்துட்டு என்ன அழ வைக்கிற பத்தியா நீ? என்னோட கதை கேட்குற உனக்கே அப்படி இருக்கே. அப்போ நீ போய் கேட்டியா? நான் கேட்டேன், ஏன் அப்படி பேச மாட்டேற அப்படின்ட்டு கேட்டேன். அவளுக்கு ஒன்று சொன்னா நான் என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொன்னாங்க? டெய்லியும் பேசிக்கிட்டா தான் ஃப்ரெண்டுன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனவ இன்னை வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல ப்ரோ. என்ன ப்ரோ இது ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ. காலேஜ் முடிஞ்சோடனே அவங்க லைஃப் அவங்க பார்த்துன்னு போயிட்டா எதுக்கு ப்ரோ நீங்கள் க்ளோஸ் ஆகணும்? ஸோ சேட் ப்ரோ. இதை நம்ம போய் அவங்க கிட்ட சொன்னோன்னு வைங்களேன், இதுக்கு அவங்கள தான் ப்ளேம் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு அப்புறம் ப்ரோ கார்டு உங்களை மீட் பண்ண வைக்கணும்? அதான் எனக்கும் தெரியல. But I never forget her. She will always be my favorite unfinished chapter. வரும்போது சந்தோஷத்தை கொடுக்கிற காதல், போகும்போது மட்டும் என் வருத்தத்தை கொடுக்குது.